இனி இத்தனை நாட்களும் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த தண்ணீர், அந்த வெள்ளங்கள் அமரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் மூழ்கி போய்விடுவேன், இந்த கடனிலே நான் மூழ்கிடுவேன், இந்த சூழ்நிலை நான் மூழ்கிடுவேன், அப்படி சொல்லுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த மாதம் எழுத்தின்படியே என் தேவனாகிய கர்த்தர் ஒரு சிகரத்தை காண பண்ணுகிறார். இதோ உன்னுடைய கண்களுக்கு முன்பாக இத்தனை மாதங்களும் கடந்து வந்த கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 10வது மாதத்தில் ஒரு சிகரம் உன் கண்களுக்கு முன்பாக தெரியும். ஒரு நம்பிக்கை உன் கண்களுக்கு முன்பாக வரும். ஒரு விசுவாசம் வருகிறது போல ஒரு கையளவு மேகத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே காண்பிப்பார். நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற அந்த காரியத்திலே இந்த மாதம் ஒரு கையளவு மேகம் உங்களுக்கு கண்களுக்கு தெரியும். நம்புறவர்கள் கரங்களை தட்டி இந்த மாதம் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கான ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறதற்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பார். உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்கிற ஒரு அடையாளத்தை கர்த்தர் இந்த மாதம் காண்பிப்பார். 10வது மாதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டு என்று ஒரு அடையாளத்தை காண்பிக்கிற மாதம். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் நமக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது 1ஆம் தேதி அன்று அவநம்பிக்கை இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய 4 விதமான நம்பிக்கைகள் என்கிற ஒரு தலைப்பிலே நான் உங்களோடு கூட ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை பேசினார். அப்படின்னா அவநம்பிக்கைகள் சூழ்ந்திருக்கிற நேரங்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிற கர்த்தர். அப்ப அந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது நேற்றைக்கு இரவிலையும் ஆண்டவர் அடுத்ததாக ஒரு 3 காரியங்களை, கிட்டத்தட்ட ஒரு 7 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். ஏற்கனவே 4 காரியத்தை 1ஆம் தேதி நம்ம தியானித்தோம். அதை விரிவாக கேட்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நியூ மந்த் அந்த வர்ஷிப்ல அது இருக்கிறது. அதை நீங்கள் நம்முடைய கம்ஃபர்ட் டு கம்ஃபர்ட் சேனல்ல நீங்க பார்க்கலாம். ஆனா அதை ஒரு வரியில உங்களுக்கு சொல்லிட்டு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த 3 காரியத்தை கொஞ்சம் விரிவாக வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் அவநம்பிக்கை விதைக்கப்படுகிறதோ அது மனிதனால விதைக்கப்படலாம், சொந்தக்காரங்களால விதைக்கப்படலாம், உங்களுடைய சூழ்நிலைகளால அவநம்பிக்கைகள் விதைக்கப்படலாம். ஆனா நான் நம்புறேன், அந்த அவநம்பிக்கைகள் விதைக்கப்படுகிற அந்த நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அவர்களுக்குள்ள நிறைய அவநம்பிக்கைகள் உள்ளுக்குள்ளே வந்துச்சு. அவ்வளவுதான், இனி எல்லாரும் வம்சமாய் இப்படியே இங்க இருந்து சாக வேண்டியதான் நினைச்சாங்க. ஆனா மோசே என்கிற ஒரு தேவனாகிய கர்த்தருடைய மனுஷனை கர்த்தர் எழுப்பி, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் உங்களை விடுதலை பண்ணி கானான் தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்தார். அப்ப நான் நம்புறேன், இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாய் வைத்து அவருடைய ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் அவநம்பிக்கையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு 7 நம்பிக்கைகளை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. இந்த 7 காரியத்தில் இந்த 7மே சிலருடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்தின் பாதையிலையாவது நீங்க கடந்து வரலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேற்ற போகிறது. ஆமென். முதலாவதாக நம்பர் 1, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. தேவனுடைய ஒரு பெரிய மனுஷன், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. கவனிங்க, இந்த இடத்துல முதல்ல அவனுக்கு விதைக்கப்படுகிற ஒரு அவநம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த யவீரு என்கிற தேவனுடைய மனுஷன் தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறாங்க, இன்னும் மரிக்கல, ஆனா மரண அவஸ்தையா இருக்கும்போது தன்னுடைய இயேசுநாதரை சந்திக்கிறதற்காக வர்றாங்க. எப்படியாவது ஆண்டவர் அந்த பிள்ளை மேல கையை வச்சா அது சுகமடையும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில வர்றாங்க. ஆனா இடையில ஒரு பெரிய சூழ்நிலை நடக்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரை கிராஸ் பண்றாங்க. ஆண்டவர் அங்க அற்புதம் செய்யறாரு. இவனுக்கு இங்க ரொம்ப அவசரமா இருக்கிற நேரத்துல அங்க ஒருத்தங்களுக்கு அற்புதம் நடக்குது. இவனுடைய மனசுல நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது. ஐயோ, நீ கொஞ்சம் அப்புறமா வந்திருக்க கூடாதாமா, நீ ஆண்டவர் எனக்கு அவசரமா இருக்குது, ஆனா உனக்கு அவசரமே இல்லை, நீ 18 வருஷமா செய்யற காரியம் ஆண்டவர் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ணிருக்கலாமே. என்னென்னமோ ஓடிட்டு இருக்கும் போது திடீரென்று அந்த மனுஷனுடைய வீட்டிலிருந்து ஒரு டீம் சொல்றாங்க, ஐயா, நீங்க இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்க பிள்ளை என்ன பண்ணிருச்சுன்னா மரிச்சு போயிருச்சு, முடிஞ்சிருச்சியா,
முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணீங்க, முடிக்கிறதுக்கு முன்பாக இயேசுநாதரை நீங்க வலுக்கட்டாயமா அழைச்சிட்டீங்க. இனி எதுக்காக அவர் கஷ்டப்படணும்? எதுக்காக அவர் திரும்பி வரணும்? வேண்டாம் வேண்டாம், அவருக்கு நிறைய வேலை இருக்கு, அவர் போட்டும் அப்படின்னு அனுப்ப சொல்றாங்க. அப்பதான் அவனுடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எவீர்வே நீ ஏன்டா பயப்படுற? நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்பர் 1, முதலாவதாக இதே அவநம்பிக்கை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் முடிஞ்சிருச்சு, இனி எதுக்கு நீ முயற்சி எடுக்கணும்? இனி நீ எதுக்காக உபவாசம் இருக்கணும்? இனி எதற்காக நீ சம்பாதிக்கணும்? அவ்வளவுதான், எல்லாம் பினிஷ். இனி ஆண்டவரை நீ தேடாத, இனி ஆண்டவரை வருந்தி இழுக்காத, உன் உடம்ப நீ வேஸ்ட் பண்ணிக்காத. என்னென்னமோ வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்தி முடிஞ்சின்ற வார்த்தையை உங்களை சுற்றி இருக்கிறவங்க விதைக்கும் போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவனுடைய மகளை நான் உயிரோடே எழுப்புவேன். அவ நம்பிக்கையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். மனுஷனுடைய கண்ணுக்கு முடிஞ்சிருச்சு, மனுஷனுடைய கண்ணுக்கு இனி அவங்க எழும்ப மாட்டாங்க, மனுஷனுடைய கண்களுக்கு அது எல்லாம் மரித்து போய்விட்டது. உன் தொழில் மரித்து போய்விட்டது, உன் குடும்பம் மரித்து போய்விட்டது, உன்னுடைய விசுவாசம் மரித்து போய்விட்டது என்றெல்லாம் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லும் போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் உன்னுடைய கரத்தை பிடித்து இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நீ விசுவாசம் உள்ளவளாய், விசுவாசம் உள்ளவனாய் இரு, நான் உனக்கு அற்புதம் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு முடிவிலையும் கர்த்தர் ஒரு பெரிய துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் முடிந்து என்று உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லும் போதுதான் என் தேவன் ஒரு துவக்கத்தை வைக்கிறார். இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் வருமானம் முடியவில்லை, கர்த்தர் இந்த மாதத்திலே கையளவு மேகத்தை காண்பிக்க போகிறார். இதோ உங்களுக்கு முடியவில்லை என்கிறதற்கு ஒரு அடையாளமாய் ஒரு சிகரம் உங்களுடைய கண்களிலே காணப்பட போகிறது. உங்களுடைய குடும்பம் முடிந்தது என்று நினைக்கிறார்கள் அல்லவா, கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார், முடியல என்றதற்கு ஆதாரமாய் நான் உன் குடும்பத்தில் ஒரு சிகரத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு கையளவு மேகத்தை, உன்னுடைய கண்கள் கரங்களை தட்டி அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஹalleluya. உங்களுடைய தொழில் முடியவில்லை, ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஒரு சிகரத்தை இந்த மாதம் பார்க்க போகிறாய். உன் கண்களுக்கு கர்த்தர் ஒரு கையளவு மேகத்தை காண பண்ண போகிறார். ஹalleluya. கர்த்தர் இந்த மாதம் தான் துவங்குற மாதமாய் கர்த்தர் வைக்கிறார். ஹalleluya. இரண்டாவதாக இரண்டாவது ஒரு அவநம்பிக்கையிலே கர்த்தருடைய நம்பிக்கை வேதத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் ஹalleluya 30வது அதிகாரத்திலே 30ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது இங்கே ஒரு அவநம்பிக்கை இருக்குது. என்ன அவநம்பிக்கை அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து இங்கே தாவீது நிற்கிறான். எல்லாத்தையும் இழந்துட்டான். தனக்கு முன்பாக வெறும் சாம்பல் மட்டும்தான் இருக்குது. தன்னுடைய பிள்ளைகளை காணோம், மனைவியை காணோம், கூட வந்திருக்கிறவங்களுடைய மனைவி பிள்ளைகளை காணோம், உடைமைகளை காணோம், அங்க இருக்கிற வீட்டை காணோம், பொருளை காணோம். எல்லாமே இழந்து போய் நின்ற போது அவங்க நம்பிக்கையெல்லாம் அற்று போயிருச்சு. ஐயோ, நான் இழந்ததை திரும்ப எப்படி பெற்றுக்கொள்வேன்? இங்க வெறும் சாம்பல் மட்டும்தான் இருக்கு. நான் எங்க போய் என் மனைவி பிள்ளைகளை தேடுவேன்? எங்க போய் என்னுடைய உடைமைகளை தேடுவேன்? அப்பதான் ஆண்டவர் அவநம்பிக்கையான இடத்துல ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறாரு. இல்ல, நீ தொடர்ந்து போ, சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய். ஹalleluya. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதம் நீங்கள் இழந்ததினால் உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் உங்களை விட்டு போய் உங்களுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை வந்திருக்கலாம். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு முன்பாக இப்பொழுது வெறும் சாம்பல் மட்டும்தான் இருக்குது, நான் திரும்ப அதை பெற்றுக்கொள்ள முடியுமா? திரும்ப அது எனக்கு கிடைக்குமா? யார் எனக்கு தருவா? நான் ஒரு நாள் எப்படியெல்லாம் இருந்தேன், எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டேன், ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டேனேன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நீ சகலத்தையும், நீ இழந்த சகலத்தையும்
திருப்பி கொள்ளுவாய். கரங்களை தட்டி நம்புகிறவர்கள் கர்த்தர் உங்கள் கண்கள் காண இதோ ஒரு சிகரம் காணப்படுகிறது. அந்த சிகரம் நீ இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த மாதம், இந்த 10வது மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய இழந்து போன அவநம்பிக்கையிலே கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் முதல் நம்ம வாசிப்போமே. ஆனால் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர் வயதும் உள்ளவருமாய் இருக்கிற பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்தது நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு நான் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இங்கே ஒரு அவநம்பிக்கை வருகிறது. யாருக்கு இந்த அவநம்பிக்கை அப்படின்னா, சாராளுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை வருகிறது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், உனக்கு ஒரு சன்னதியை தருவேன்னு வாக்கு கொடுத்தாரு. ஆனா ரொம்ப காலதாமதம் ஆகுது. காத்திருந்தார்கள், பல வருடங்கள் காத்திருந்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய சரீரமே அதற்கு ஒத்து கொடுக்காது. அப்படின்னா அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தா கூட அதை வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு பலன் எதுவுமே இல்லை. இப்ப அவங்க மனசுல நினைக்கிறாங்க, இவ்வளவு காலதாமதம் ஆயிடுச்சே, இனியா கர்த்தர் கொடுக்க போறாரு? நான் கிழவி, அவரு கிழவனா இருக்கிறாரு, எங்களுக்கு இனி இன்பம் உண்டாகுமா? நாங்க இனி ஒரு குழந்தையை பெற்றெடுப்போமா? அப்படி அவநம்பிக்கையில இருக்கும்போது கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறாரு. உற்பவ கால திட்டத்திற்கு நான் திரும்பி உன்னிடத்திற்கு வருவேன். அப்பொழுது சாராயினுடைய கையிலே ஒரு குழந்தை இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவது, இந்த ஜெபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, அநேக நாட்கள் காலதாமதம் ஆகிறதுனாலே, நீங்கள் நினைத்த நேரத்திற்கு நடக்காததுனாலே இனி காலம் சென்று விட்டது, இனி நாள் போயிருச்சு, இனி வாங்கி நான் பிரயோஜனம் இல்லை, இனி நான் பெற்றுக்கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு லேட்டானதுனால அவநம்பிக்கையோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை வருகிறது. நான் உன்னிடத்திற்கு வருவேன். அப்பொழுது நீ எந்த காரியத்திற்காக ஆசைப்பட்டாயோ அந்த காரியம் மனிதனுடைய சித்தத்தின்படி அல்ல, உன்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உன்னுடைய எண்ணத்தின்படி அல்ல. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என் தேவனாகிய கர்த்தர் அதை உன்னுடைய கரங்களிலே நம்புறவங்க கரங்களை நன்றாய் தட்டி, நன்றாய் கரங்களை தட்டி, ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த அவநம்பிக்கையிலே ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே, வேகமாக எடுங்கள், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் முதல் நம்ம வாசிக்க போகிறோம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குனுடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோவே யாக்கோவே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நான்காவதாக ஒரு மனுஷனுக்கு அவநம்பிக்கை வருகிறது. இது எதனால அவநம்பிக்கை வருது அப்படின்னா, அவனுடைய பலன் குறைந்து போனதுனால அவநம்பிக்கை இருந்தது. இந்த யாக்கோபுக்கு ஒரு நாள் அவர் பலத்தோட இருந்தாரு. ஆனா இப்பொழுது 15 வருஷத்திற்கு பிறகு காணாமல் போன தன்னுடைய மகன் இருக்கிறான் என்கிற செய்தி வருது. ஆனா அவனை சந்திக்கிறதுக்கு அவருக்கு பலனே இல்லை. எப்படி நான் அவனை சந்திப்பேன்? எப்படி நான் அங்க போவேன்? போயிட்டு நான் திரும்பி வருவேனா? அந்த எகிப்து எனக்கு நல்லதா மாறுமா அப்படின்னு தன்னுடைய பலத்தை நினைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய அவநம்பிக்கை வருகிறது. அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஜெபத்திலே சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்க இதே சூழ்நிலையில கடந்து போலாம். பாஸ்டர், எனக்கு எல்லா பலனும் போயிடுச்சு, அதனால எனக்குள்ள அவநம்பிக்கை வந்துருச்சு. நான் பலனா இருக்கும் போது அதை சாதிச்சிருவேன் நான் நினைச்சேன். எனக்கு நல்ல திடகாத்திரமா நான் இருக்கும்போது
என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பெல்லாம் எனக்கு செய்யறதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்துருச்சு. ஆனா இப்ப எனக்கு பலன் இல்லை, பழையது மாதிரி பலன் இல்லை. அதனால நான் செய்ய மாட்டேனோன்னு பயமா இருக்கு. அதனால இந்த காரியம் எனக்கு நடக்காதோன்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ போகிற இடம் எகிப்தா இருந்தாலும் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு இயேசு உன்னோடு கடந்து வருகிறார். கானானிலே உன்னை நடத்தின கர்த்தர் எகிப்திலையும் உன்னை நடத்துவார். வனாந்தரத்திலே உங்களை நடத்தின கர்த்தர் எகிப்திலையும் உங்களை நடத்துவார். மேடு பள்ளங்களில் நடத்தின உங்க கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எகிப்திலையும் நம்மோடு கூட இருப்பார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இனி இருக்கிற அந்த 3 காரியத்தையும் இப்பொழுது ஆண்டவர் நேற்றுக்கு என்னோடு கூட பேசினார். அதை கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நீங்கள் அப்படியே வந்து 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தளரினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வாசித்த இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய, ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அவநம்பிக்கை அவனுக்குள்ள வருது. எதற்காக இந்த அவநம்பிக்கை அந்த மனுஷனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதுவரையிலையும் அநேகருக்கு முன்பாக சவால் விட்டவர், பெரிய பெரிய சவால்களை எதிர்கொண்டவர். ஆனா இந்த ஏசபேல் என்கிற அந்த பெண்ணு அவருக்கு விரோதமாய் சொன்ன அந்த பயமுறுத்த வார்த்தையில கேட்ட உடனே, தனக்கு முன்பாக இருக்கிற எதிரி ரொம்ப பெரியவனா இருந்த உடனே தன்னுடைய மனசை இந்த மனுஷன் விட்டுட்டான். அந்த இதுவரைக்கும் தன்னுடைய மனதிலே ரொம்ப பலனா இருந்துச்சு, அதனால உடல் அவனுக்கு பலனா இருந்துச்சு. மனசு அவனுக்கு பலனா இருந்த உடனே சுற்றி இருக்கிற சவால்கள் வந்து எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதை செஞ்சிடலாம், நான் கண்டிப்பா அதை செஞ்சிருவேன்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் இப்பொழுது பயத்தின் காரணமாக தன்னுடைய மனசை அவர் விட்டுட்டாரு. எனக்கு அவனுடைய மனசு சரியா இல்லை, அவருடைய மனசு பலனை இழந்துருச்சு. இப்போ அவருக்குள்ள ஒரு அவநம்பிக்கை வருகிறது, நம்ம இந்த ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஓட முடியாது. அதனாலே அவன் சாவை விரும்பி ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, இதற்கு மேல என்னால ஊழியம் செய்ய முடியாது. தன்னுடைய மனசை சுத்தமா விட்டுட்டான். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, 6வது ஆண்டவர் உங்களிடத்திலே பேசுகிறார். நீங்க யாராவது ஒருத்தர் ஒருவேளை இதற்கு முன்பாக மன தைரியம் உங்களுக்கு அதிகமா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்கள் அவநம்பிக்கை, நெகட்டிவ் எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வருகிறதுக்கு பெரிய காரணமா இருக்கிறது. உங்க மனசை நீங்க விட்டு இருக்கலாம். கடந்த நாட்களிலே பயமுறுத்துகிற வார்த்தைகளினாலே, அடிக்கப்பட்டதுனாலே, உங்கள் வாழ்க்கையில வந்த சோர்வுகளினாலே, உங்க மனசை விட்டதுனால இன்னைக்கு உங்களுக்குள்ள நிறைய அவநம்பிக்கைகள் வருமானால், கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்ல, கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் மிக பெரியது என்று கர்த்தர் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவனை தட்டி கர்த்தர் எழுப்பி அந்த போஜனத்தினுடைய பலத்தினால் அவனுக்கு முன்பாக இருக்கிற பர்வதத்தை மன பலத்தினாலே நடந்து போனான். இந்த 10வது மாதம் இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நினைக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு சிலர் நீங்க மனசை விட்டுட்டீங்க. உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உங்க மனசு விட்டுருச்சு. அடிக்கடி நஷ்டத்தை பார்த்த உடனே உங்க மனசு விட்டுருச்சு. உங்க கண்களுக்கு முன்பாக நடக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது உங்க மனம் உடைந்து போய் அந்த மனசு இப்பொழுது ஸ்ட்ராங்கா இல்லை. உங்கள் சரீரத்திலே கடந்த நாட்களிலே ஏற்பட்ட பலவீனத்தின் நிமித்தமாய் உங்க மனசை நீங்க விட்டுட்டீங்க. நான் ஒரு நாள் எவ்வளவு அழகாய் ஓடி போனேன், எவ்வளவு பலசாலியா நான் இருந்தேன், எத்தனை பேருக்கு நான் ஆறுதல் சொன்னேன். ஆனா இன்றைக்கு நான் ஒரு சூறை செடியிலே யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு சோர்ந்து போய் படுத்திருக்கிற உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகளே, உன்னுடைய அவநம்பிக்கையை எடுத்து போடு. மகனே, உன் அவநம்பிக்கையை எடுத்து போடு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய
உங்களுடைய பிரயாணம் இன்னும் அதிகம். இப்பொழுது இந்த கரங்களை தட்டும் போது நிறைய பேருக்கு கர்த்தர் அந்த பலனை கர்த்தர் தருகிறார். உங்கள் மனதை கர்த்தர் பலப்படுத்துகிறார். வேறே இருதயத்தை கர்த்தர் தருகிறார். உங்களுக்கு முன்பாக நிற்கிற சவால்களை சந்திப்பதற்கு இப்பொழுது கர்த்தருடைய பலன் இந்த மாதத்திலே உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஓ ஹalleluya ஹalleluya, உனக்கு ஒரு சிகரம் இந்த மாதத்திலே காணப்படும். அது இழந்து போன உன் மன பலன் திரும்ப வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. பழையது போலவே ஆண்டவர் உங்கள் மனதை கர்த்தர் பலப்படுத்துவார். உங்கள் சரீரத்தை பலப்படுத்துவார். உங்களுடைய மனசுல 100% வந்து ஐயோ எனக்கு நீ திரும்பி இந்த மன பலன் வராது, என் மனசு ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு, இல்ல ஆண்டவர் உங்களை தொடுவாரானால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ஆகாரம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மலையை நீங்கள் சுலபமாய் தாண்ட கர்த்தர் அந்த பலனை தருவார். உன் பிள்ளையை வளர்க்கக்கூடிய மன பலனை ஆண்டவர் தருவார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றக்கூடிய அந்த மன பலனை கர்த்தர் இப்பொழுது தருவார். நம்முடைய தேவன் சரீரத்தில் பலன் தருகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய மனசை பலப்படுத்துகிற கர்த்தர். வாஞ்சிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் கிரியை செய்து இப்பொழுது அந்த மன பலன், ஹalleluya, உன் பிள்ளையை வளர்த்தக்கூடிய ஒரு மன பலனை கர்த்தர் தருகிறார். தொடர்ந்து முன்னேறக்கூடிய ஒரு மகா பெரிய பலத்தை கர்த்தர் தருகிறார். மலை போல் இருக்கிற உன் கண்களுக்கு முன்பாக பர்வதமாய் இருக்கிற அந்த மலை, உன்னை பயமுறுத்துகிற மலை, உன்னை அச்சுறுத்துகிற மலையை கர்த்தருடைய பலத்தினால் இரவும் பகலும் நீ நடந்து போய் அந்த மலையை யாரும் கடக்க முடியாத மலையை நீங்கள் கடந்து போவீர்கள். அந்த பலத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya, அந்த மனபலன் வருகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தரே தரப்போகிறார். ஜீசஸ், ஹalleluya. உன்னுடைய காரியம், பிள்ளைகளுடைய காரியம் உன் கரத்தினாலே நடக்கும். உங்களுக்கு முன்பாகவே அது நடக்கும். நீங்கள் தான் அதற்கு முக்கியமான காரணமாய் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அந்த காரியத்தை செய்ய வைக்க போகிறார். ஹalleluya. நம்முடைய தேவனை போல நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை. எலியா ஒரு நாளிலே மன பலத்தோடு இருந்தவன். அத்தனை தீர்க்கதரிசிகள் தனக்கு எதிராக இருக்கும்போது அவன் ஒரே ஒருத்தன் மட்டும் நின்று அவ்வளவு அழகா போராடுகிறான், அவ்வளவு அழகா ஜெயிக்கிறான். அவன் கூட யாராவது சப்போர்ட்டுக்கு வரணுமான்னு கேட்கும்போது யாரும் வர வேண்டாம், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க, நான் ஒருத்தன் போதும், நான் அழகா இதை பண்ணிடுவேன், நான் மேனேஜ் பண்ணிடுவேன். இதே வார்த்தையை நீங்க நிறைய பேர் சொல்லலாம். 10 பேர் நின்னா எங்களுக்கு தேவைப்படாது, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். உங்க அம்மாவை பார்த்து நீங்க சொல்லல, நான் பார்த்துக்கிறேன். உங்க அப்பாவை பார்த்து சொல்லியிருக்கலாம், யாரையாவது ஒருத்தரை பார்த்து நான் பார்த்துக்கிறேன். அவ்வளவு தைரியசாலியா இருந்த அந்த மனுஷன், அந்த அப்படிப்பட்ட இருந்த நீங்க இன்னைக்கு ஒரு சூறை செடியில ஒடுங்கி போய் எனக்கு வாழ விருப்பம் இல்லை, எனக்கு வாழ விருப்பம் இல்லை, என் மனசுல எல்லா பலனும் என்னை விட்டு போயிருச்சு, என் கண்ணுக்கு முன்னாடி நான் இவ்வளோ ஹீரோ மாதிரி இருந்தேன், ஆனால் இந்த ஒரே ஒருத்தி எனக்கு விரோதமாக பேசினதுனால எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறாங்களே, எனக்கு தொடர்ந்து போகிறதுக்கு மனபலன் இல்லை, எனக்கு அதனால தான் நிறைய அவநம்பிக்கை, நிறைய நெகட்டிவ் எண்ணங்கள். ஆனால் கர்த்தர் சொல்றார், இல்லை, இந்த மாதம் உங்களுடைய கண்கள் ஒரு சிகரத்தை பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. மனபலம் இல்லாதவர்களுக்கு கர்த்தரே மனபலத்தை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? மனபலம் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனபலம் தரப்போகிறார். வாலிப பிள்ளைங்க தம்பிங்க கூட நிறைய பேருக்கு இந்த உலகத்தை எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு மனபலனே இல்லை, அவங்க வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு மனபலன் இல்லை. ஆனால் உனக்கு மனபலன் ரொம்ப அவசியம். உனக்கு மனபலன் இருந்தால் தான் உன் சரீரத்தில் பலன் வரும், அப்போ தான் நீ முன்னேற முடியும். மனபலம் இல்லாத ஒரு பிள்ளை 1000 தாளந்து இருந்தாலும், மனபலன் இல்லாத ஒரு பையன் 1000 தாளந்து இருந்தாலும் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவனுடைய மனுஷனாகிய எலியாவுக்கு இல்லாத வரமா, அவர் செய்யாத அதிசயமா, அவர் செய்யாத அற்புதமா, ஆனா மனசுல பலன் இல்லாதனால அவர் அது படுக்கதான் வச்சிருச்சே தவிர, சுருண்டு படுக்க வச்சிருச்சே தவிர அவரை களத்துல நிக்கிறதுக்கு அது உந்தி தள்ளவே இல்லை. நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு ஓரம் ஒதுங்குறாங்க தெரியுமா? ஏன் தங்களை மறைச்சு கொள்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு இந்த உலகத்தை போராடுறதுக்கு மனபலன் இல்லை. நான் நம்புறேன் எல்லா சின்ன குழந்தைகளுக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கணும்னா மனபலத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவார் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ். ஒரு ஊழியக்காரருடைய ஆஃபீஸில் ஒரு கால் வந்துருச்சு. ப்ரேயர் ரிக்வஸ்ட்டுக்காக ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சாங்க. அப்போ அந்த ஃபோனில் எதிர்முனையில் இருந்து என்னம்மா அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் உடனே ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், என் பிள்ளைக்காக உடனே ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை இப்போ என் மடியில் இருக்கா அப்படின்னாங்க. உடனே எதுக்கு உங்கள் மடியில் இருக்கா, என்ன பிரச்சனை பிள்ளை? அவங்க சொன்னாங்களாமா, 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை மன அழுத்தத்தினுடைய காரணமாக ஃபேனில் தூக்கு மாட்டிக்கிட்டா,
அவளை இப்போ நான் பார்த்தேன், அவள் சாக போகிறதுக்கு முன்னாடியே நான் போய் அந்த அந்த ஃபேனில் இருக்கிற அந்த அந்த ஷால் எல்லாம் கலட்டி, இப்போ என் பிள்ளை என் மடியில் இருக்கா, அவள் எப்படியாவது காப்பாற்றப்படணும், அவள் மறிச்சிடக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ண சொன்னாங்களாமா. 6th 6வது கிளாஸ் படிக்கிற பிள்ளை, மன அழுத்தம், இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு பிடிக்கல, மனசில் தைரியம் இல்லை. அப்போது இன்னைக்கு நிறைய சின்ன குழந்தைகளுக்கு கூட மனசில் தைரியம் இல்லாமலே போச்சு. இந்த மன அதைரியத்திற்கு காரணமே பிசாசு தான். அந்த பயத்தை கொண்டு வருவார். பயம்தான் பிசாசனுடைய ஆயுதம். ஆண்டவர் பயத்தை கொண்டு வர மாட்டார். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இயேசுவினிடத்தில் பயம் இல்லை, ஆனால் பிசாசு உங்களை பயப்படுத்துவான், அது அப்படி இப்படின்னு பயப்படுத்துவான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு மன பலனை கேட்கணும். நான் நம்புறேன் இந்த 10வது மாதம் கர்த்தர் உங்க மனசை தைரியப்படுத்துகிற மாதம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய அவநம்பிக்கைகளை கர்த்தர் மாற்றுவார். கேளுங்க, கையை மேலே உயர்த்தி. ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை, ஒரு வாலிப தங்கச்சி, ஒரு வாலிப தம்பி மன தைரியம் இல்லாமல் இருந்தா, பாஸ்டர் எனக்காக தான் இந்த வார்த்தை வருது, மன தைரியம் இல்லாததுனால எனக்குள்ள நிறைய நெகட்டிவ் பாஸ்டர், எனக்குள்ள நிறைய அவநம்பிக்கை, நான் வாழ்வேனா, எனக்கு ஒரு திருமணம் ஆகுமா, நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய வியாதியின் நிமித்தமா எனக்கு ஒரு பெரிய அவநம்பிக்கை வந்திருக்கிறது, எனக்கு மனத்துல பலனே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி கேளுங்க. இப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தொட்டுட்டு இருக்குது, கர்த்தருடைய மகிமை உங்களை தொட்டுட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இது சாதாரணமான வார்த்தை அல்ல, கர்த்தர் வார்த்தை. ஆமென். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது ஒரு மன பலத்தை கர்த்தர் தருகிறாரு. உங்களை நீடிய ஆயுள் வரைக்கும், நான் நம்புறேன் 90 வயசு வரைக்கும், 85 வயசு வரைக்கும் உங்களை கர்த்தர் ஜீவனோட வைத்திருக்கிறதற்கு இப்பொழுது ஒரு மன பலத்தை கர்த்தர் தர்றாரு. நீ தொடர்ந்து முன்னேறதற்கு கர்த்தர் ஒரு மன பலத்தை தர்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, அந்த மன பலத்தை இப்பொழுது என் பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவீராக. எனக்கு தெரியும் நீர் பலத்தை கட்டளை இட்டார், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஆமென், ஆமென், ஆமென். வெற்றியை ஹல்லேலூயா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய். கரங்களை மேல தட்டி உம்மைத்தான். இயேசுவே, சாட்சியா நிறுத்துங்கப்பா, இந்த மாதம் சாட்சியா நிறுத்துங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத, பாட பாட அந்த கிருபை பெருகட்டும். செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்து. ஓ, ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே. இப்ப எல்லாரும் கைய மேல தட்டி, இயேசுவே உங்களை தவிர வேற யாரும் இல்லை. அந்த மனபலன், மனபலன், போராடக்கூடிய மனபலன் இயேசுவே எனக்கு கேட்டுக்கொண்டே உம்மைத்தான். ஓ ஜீசஸ், எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரை தவிர வேறு ஒருவரும் நம்முடைய பலனை, மனபலனை கொடுக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்கள். என்னோடு கூட சேர்ந்து 2004வது வருஷத்திலே ரொம்ப அதிகமாய் மனநிலைமையில பாதிக்கப்பட்டு ஒரு மனநிலைமை மருத்துவரை சந்திக்கும் போது என் கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஒரு நபரை கடந்த நாட்களில் நான் சந்தித்தேன். நானும் அவரும் அந்த டைமில் கரெக்டாக அந்த டைமில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். ஒரு சைக்காலஜி டாக்டர்கிட்ட. நானும் ரொம்ப மன அழுத்தத்தில், மனபலன் சுத்தமாக இல்லாமல், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நமக்கு ஒன்றுமே இல்லை இனி ஊழியத்தில், நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்படியே நிமிஷத்துக்கு நிமிஷம் பயம், நொடிக்கு நொடிக்கு பதட்டம், அப்படியே பதட்டத்திலே இருக்கிற. அப்போ எனக்கும் அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தார்.
நான் வெளியே உட்காந்துருக்கும் போது அவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நீ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கும் ரொம்ப பயம் பதட்டம் அப்படின்றாரு. அவருடைய கையும் நடுங்குது, என் கையும் நடுங்குது. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு காலங்கள் தாண்டினது, ஆண்டவருக்குள்ள பலப்பட்டாச்சு. என்னை ஆண்டவரே சுகப்படுத்திட்டாரு. கர்த்தரே எனக்கு மன பலத்தை கொடுத்தாரு. ஆனால் கடந்த நாட்களிலே அவரை பல வருடங்களுக்கு தாண்டி அவரை பார்க்கும்போது அவர் எலும்பும் தோலுமாய் மாற்றப்பட்டு அந்த ட்ரீட்மெண்ட் இன்னும் அதிகமாய் கொடுக்கப்பட்டு அவரால் அதிலிருந்து வெளியவே வர முடியாம அப்படியே வாழ்க்கையில உடைஞ்சு நொந்து மரணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அவர் என்ன பார்த்து அவர் கேட்டாரு, ஆச்சரியமா இருக்குது, நீங்க எப்படி சார் மாறினீங்க, உங்களுக்கு எப்படி சார் இப்படி வந்துருச்சு, நீங்க எப்படி அதுல இருந்து வெளியே வந்தீங்க? அப்ப நான் ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொன்னேன், என் உடைஞ்சு போன மனசை, என் பலவீனமான மனசை என் தேவனாகிய கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு, பலப்படுத்திட்டாரு. இப்ப நான் யாருக்கும் பயப்படலை, இப்ப நான் எதுக்குமே பயப்படலை. இப்பொழுது ஆண்டவர் என்னை முன்பை பார்க்கலும் பல மடங்கு எனக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு நிறைய வேலையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த வேலையெல்லாம் நான் மன பலத்தோட செய்வதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அப்ப நான் நம்புறேன், உலகத்துல இருக்கிற ட்ரீட்மெண்ட்னால எல்லாம் நமக்கு மனபலம் கிடைச்சிடாது, கவுன்சிலிங்னால எல்லாம் மனபலம் கிடைச்சிடாது. மனசுல பலத்தை கொடுக்கறது யாருன்னா கர்த்தர் கொடுப்பாரு. பாருங்க, ஆண்டவர் தருவார். எதிரி ஆப்போசிட்ல நிற்கும் போது எல்லாருடைய மனசும் இருதயமும் தண்ணீரை மாறி கரையும் போது தாவீது என்கிற ஒரு சிறு பையனுக்கு கர்த்தர் மனசுல தைரியத்தை கொடுக்கிறார். பாரு, நீ போப்பா, அந்த கோலியாத்தை உன் கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன்ற அந்த மன தைரியம் வருதுல்ல, அந்த தைரியம் சரீர பலத்தினால அல்ல, சாப்பாட்டுனால அல்ல, அப்பா கொடுத்ததுனாலே அல்ல, அங்க இருக்கிற சவுல் ராஜா கொடுத்த ட்ரெஸ்னாலே அல்ல, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அழைத்தவர், நடத்தினவர், வேறு பிரித்தவர் கொடுத்த அந்த மன தைரியம் தான் அவ்வளவு பெரிய கோலியாத்தை எதிர்கொள்ள பலன் தந்தது. இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை, உங்களுக்கு முன்பாக நிற்கிற கோலியாத்துகளை ஜெயிக்கிறதற்கு அந்த மன பலனை கர்த்தர் தர போறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த மாதத்துல சொல்கிறார், உங்களுடைய அவநம்பிக்கை, மன பலன் இல்லாத அவநம்பிக்கை வந்திருக்கலாம், அவர்களை கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தையை கர்த்தர் பேசுறாரு. சோ நம்பர் 6, ஆறாவதாக ஒரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். 2 நாளாகமத்திலே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். 2 நாளாகமத்திலே 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 20ஆம் அதிகாரத்திலே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியாது, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார்கள். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவருடைய குமாரரோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருந்து மத்தானியாவின் குமாரனாகிய எப்பாலானின் மகன் பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாக்கேஷ் என்னும் அபிஷாயின் புத்திரரில் ஒருவனாக லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினான். அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று ஹல்லேலூயா என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்களில் சிலர் மேட்டு வழியாய் நடந்து வருவார்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷராரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஒரு ராஜாவும் அவருடைய கூட்டமும் அவநம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவருடைய மனசுல நம்பிக்கையே இல்லை. எதற்காக அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, தன்னிடத்திலே இருக்கிற கூட்டம் சின்ன கூட்டம், ஆனா அவர்களுக்கு எதிராக இருக்கிற கூட்டம் மிகவும் பலசாலிங்க. வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க,
நீங்க போரிட போறீங்களே, நீங்க அப்படி நிக்கிறீங்களே, உங்களுக்கு விரோதமாய் வருகிற கூட்டம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? அவள் எவ்வளவு திரளா இருக்கிறாங்கன்னு தெரியுமா? ஐயோ, கடற்கரையில அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் நின்று கொண்டிருக்காங்க. நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க? நீங்க எப்படி தாண்ட போறீங்க? அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை வருது, இல்ல நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிரியினாலே ஒருவேளை அவநம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய ஆளா இருக்கானே, இவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாங்களே, அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க நினைச்சா என்ன தூக்கி போடலாம், அவங்க நினைச்சா எனக்கு அழிக்கலாம். அவங்கள்ட்ட பவர் இருக்குது, அவங்கள்ட்ட பணம் இருக்குது, அவங்கள்ட்ட ஆள் பலம் இருக்குது, அவங்கள்ட்ட திறமை இருக்குது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன்னுடைய எதிரியை பார்த்து உங்களுடைய இருதயம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவ நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. உனக்கு விரோதமாக இருக்கிற உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவதற்கு என் தேவனாகிய கர்த்தரே நேரடியாக உங்களுக்கும் எனக்காகவும் கர்த்தரே யுத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். திரளான எதிரிகள் தன்னை சூழ்ந்து நிற்கும் போது சிலருக்கு ஒரு அவநம்பிக்கை வரும், இவங்க இந்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்திடுவாங்களோன்னு. நல்லா கவனிங்க, சில நேரத்தில் ஆண்டவர் எதிரிக்கு முன்னாடியே சில நேரத்தில் உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அதான் பைபிள் சொல்லுதில்ல, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். சில நேரத்தில் எதிரியை விட்டு உங்களை ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் 10 வருஷம் 15 வருஷம் உங்களை உருவாக்கி அதற்கு பின்பு எதிரிக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவாரு. அப்ப உங்களுடைய எதிரிகள் எல்லாம் பார்த்து அப்படியே கீழே விழுந்து வணங்கி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லுவாரு. சில நேரத்தில் கர்த்தர் இந்த ரெண்டையுமே செய்வாரு. நம்ம சிலர் இப்படிதான் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன உயர்த்துங்க ஆண்டவரே, சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, என் சத்துருக்கு முன்னாடி நான் ஓடுறேனே, நான் ஒளிஞ்சு போறேனே. இல்ல, சில நேரத்தில் அவனுக்கு முன்னாடி வச்சே உங்களுக்கு ஆசீர்வாதம், சில நேரத்தில் அவனை விட்டு தூரத்தில் உங்களை கொண்டு போய் அங்க ஆசீர்வதிக்க வச்சுட்டு மறுபடியும் அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவாரு. அப்ப அவன் உங்களுக்கு எதிராய் பேசக்கூட முடியாத அளவிற்கு ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். ரெண்டு விதத்திலையும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நீங்க யாராவது அப்படி வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு எதிரிகள் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்குள்ள அவநம்பிக்கை வந்துருச்சா? ஐயோ, இவங்க என்ன வாழ விட மாட்டாங்களோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எதிரிகள் அதிகமாய் பெருகினாலும் தேவ கிருபை உங்கள் மேல் அதிகமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தம் சொல்லுங்க நம்முடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷம் கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் கர்த்தருடையது. சொல்லுங்க முழு பலத்தோடு சொல்லுங்க, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. சொல்லுங்க. சொல்ல சொல்ல அந்த எதிரி பலவீனப்பட்டு போகிறான், சொல்ல சொல்ல அவனுடைய வாய் கட்டப்படுகிறது, சொல்ல சொல்ல அவன் பலவீனம் அடைந்து போகிறான். ஹல்லேலூயா. உங்களை விட்டு பல தூரம் அவன் ஓடி போகிறான். சொல்லுங்க எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க. சொல்ல சொல்ல அந்த மகிமை நடக்கிறது. இந்த 10வது மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் அது வாய்க்காது. பயப்பட வேண்டாம், உன் இருதயம் கலங்க வேண்டாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவ நம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தருடையது. ஹல்லேலூயா. எதிரி பெருகிற நேரத்திலெல்லாம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இந்த யுத்தம் என்னுடையது. ஆமென். நம்பர் 7, 7வதாக அவநம்பிக்கையா இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு கர்த்தர் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறார் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றான். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு அவன், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றான். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றான்.
என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீங்க இங்கே ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய அவநம்பிக்கை இருக்குது. எதனால இந்த அவநம்பிக்கை இருக்குன்னா, தனக்கு முன்பாக ஒரு பெரிய ஊழியம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா செய்யக்கூடிய எந்த விதமான குவாலிட்டியும் அவனுக்குள்ள இல்லை. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்பாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ என்னை மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நான் காவலிலும் சாவிலும் உம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னவன் ஆண்டவரை மறுதலிச்சிட்டான். அப்போ நமக்கு நிறைய பேருக்கு அவநம்பிக்கை எதனால வருதுன்னா, விழுந்து போகிறதுனால நிறைய பேருக்கு அவநம்பிக்கை வருகிறது. அவ்வளோ, ஐயோ நான் விழுந்து போனவன், நான் பாவி, நான் பரிசுத்தவான் அல்ல, நான் நீதி செய்யல, நான் ஜெபிக்கல, நான் ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கெல்லாம் கீழ்ப்படியல, விழுந்து போனதுனால நான் தொடர்ந்து செய்ய முடியுமா, நான் தொடர்ந்து ஜெபிக்க முடியுமா, நான் இந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானா, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா விழுந்து போன இந்த மனுஷனிடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறியான்னு கேட்கிறாரு. 3 விஷயம் ஆண்டவர் கேட்கிறாரு. என்ன நேசிக்கிறாயாப்பா, என்ன நேசிக்கிறாயாப்பா. அப்ப ஆண்டவரிடத்துல அவன் சொல்றான், கடைசியாக, நான் உம்மை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர், நீர் அறிவீர். நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு நீங்க எவ்வளவு கோடியில வேணாலும் போயிட்டீங்க, உங்களை தூக்கி எடுக்க முடியாது. நீ அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்ட, நீ அவ்வளவு பெரிய பாவி ஆயிட்ட, நீ செய்த தவறுக்காக சாகிற வரைக்கும் நீ அனுபவிச்சு தாண்டா ஆகணும்னு எத்தனை பேர் சொன்னாலும், ஆண்டவர் மேல உண்மையான ஒரு நேசம் மட்டும் உனக்கு இருக்குமானால், கர்த்தர் உன்னை மறுபடியும் தூக்கி எடுத்து அதே ஸ்தானத்துல கர்த்தர் நிறைவேற்றி வைப்பார். உன்னை சாட்சியாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். நம்புறவங்க கரங்களை தட்டி, கர்த்தருக்கு தேவை அவரை நேசிக்கிறவங்களை, அவர் மேல அன்பா இருக்கிறவர்களை, அவர் மேல நீங்க பாராட்டுகிற அன்பு ஒண்ணு போதும், அன்பு ஒண்ணு போதும். ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்துட்டாரு. அதான் தப்பு பண்ணிட்டு நீ ஃபீல் பண்ற இல்ல வாலிப மகனே, தப்பு பண்ணிட்டு கஷ்டப்படுற இல்ல வாலிப மகளே, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே ஏசப்பா, உங்களுக்கு விரோதமா செஞ்சுட்டேனே ஏசப்பா, நான் இந்த தப்பு பண்ணியிருக்க கூடாது, நீங்க எச்சரிச்சு நான் கேட்கலையேன்னு உங்க மனசுல அந்த ஃபீல் வருதுல்ல. சிலருக்கு அப்படி வராது. சிலருக்கு என்ன வரும்னா, நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவ்வளவுடையா பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவ்வளவுடையா பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணின தப்பா யாரும் பண்ணாததான் நான் பண்ணிட்டேன், இதெல்லாம் சகஜமாயிருச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அப்படி சொல்றவங்கள ஆண்டவர் தூக்கி எடுக்க முடியாது. ஆனா ஏசப்பா, உங்க சமூகத்துல வந்து நிக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை ஏசப்பா, உங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை ஏசப்பா, எனக்கு நான் ரொம்ப வெக்கமா இருக்கு ஏசப்பா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஏசப்பா, எனக்கு எதுவுமே இல்லாட்டா கூட பரவாயில்ல, உங்களுக்கு நான் பிரியமா வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களை எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரால திரும்ப தூக்கி எடுக்க முடியும். இன்னும் நீங்க ஆண்டவருடைய அன்புக்கு தூரம் ஆகல, ஆண்டவர் உங்களை விட்டு வெளியே போகல. அந்த மனசே ஆண்டவர் ஆண்டவரை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா. சோ நம்பர் 7, 7ஆவதாக ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அவநம்பிக்கை என்ன அப்படின்னா, நான் பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அதனால இனி நான் செத்தாதான் இது சரி பண்ண முடியும், இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணாதான் சரி பண்ண முடியும்னு நினைக்கலாம். ஆண்டவர் இந்த சீமோனை பார்த்து சொல்றாரு, இல்லை நீ என் ஆடுகளையும் மேய்ப்ப, என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்ப. அதனால தான் ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இன்னொரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒன்றும் இல்லாமல் விழுகிற பேதுருவை ஆண்டவர் பெரிய சாட்சியாய் நிறுத்தினார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் மந்த்து. இன்னும் ஒரு 3 months தான் இருக்குது. ஆண்டவர் உங்களை ரொம்ப நெருக்கி ஏவுறாரு, உங்களை பக்கத்தில் வந்து பிடிக்கிறாரு. மகளே, என்கிட்ட சேர்ந்துரு, என்னை விட்டு போகாத மகனே, என் கூட நெருக்கமாயிரு, நான் உனக்கு ஒரு சிகரத்தை காண்பிக்க போகிறேன். ஜலம் 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே ஜலம் வடிந்து சிகரங்கள் காணப்பட்டன. ஹல்லேலூயா. சிகரங்களை பார்க்க போறோம். ஆமேன் சொல்லுங்க. மூடி கிடந்த நிறைய சிகரத்தை உங்க கண்கள் பார்க்க போகிறது. சத்துருவினால் மூடப்பட்ட, தண்ணீரினால் மூடப்பட்ட, இனி நான் பார்க்கவே மாட்டேனோ என்று நினைத்த சில சிகரங்களை ஆண்டவர் இந்த மாதத்திலே காண்பிக்க போகிறார். அந்த உயர்வை கர்த்தர் காண்பிக்க போகிறார், அந்த செழிப்பை கர்த்தர் காண்பிக்க போகிறார். அதை பார்த்த உடனே ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அந்த பிசினஸ்ல கர்த்தர் கை கொடுக்கும் போதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இதோ கர்த்தர் தூக்க ஆரம்பிச்சிட்டாரு, இதோ கர்த்தர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு, இதோ ஆண்டவர் உங்கள் மேல் நினைவா இருக்க ஆரம்பித்து விட்டார். இனி உங்களுக்கு தோல்வி அல்ல, இனி உங்களுடைய பட்டயம், உங்களுடைய பேழை காப்பாற்றப்பட்டது, உங்க வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது. ஆமோதிக்கிறீங்களா எல்லாரும்? ஏசப்பாவை நான் உங்களை நம்புறேன் ஏசப்பா,
உங்க வார்த்தையை நான் நம்புறேன் ஏசப்பா. 7 காரியத்தை நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நம்பர் 1 ஒன்று சீக்கிரமா சொல்லுங்க. நீங்க மனப்பாடமா இதை வச்சுக்கணும்னு நான் நம்புறேன். நம்பர் 1, முதலாவதாக முடிந்தது என்கிற அந்த அவநம்பிக்கையில கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறாரு. இல்ல முடியல அப்படின்ற நம்பிக்கையை கர்த்தர் தர்றாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கிறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக நான் இழந்தது திரும்பி கிடைக்காது அப்படின்னு சொல்ற அந்த அவநம்பிக்கையில கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறாரு. நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவா என்று. நம்பர் 3, மூன்றாவது காலதாமதமானது இனி எங்க நடக்க போகுது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையில கர்த்தர் ஒரு நம்பிக்கையை தருகிறாரு. உற்பவ கால திட்டத்திற்கு நான் உன்னிடத்திற்கு வருவேன், அப்பொழுது சாராய் தன் கையில ஒரு குழந்தையோட இருப்பாள். நம்பர் 4, நாலாவது பலனே இல்ல, இனி நான் எப்படி போவேன், எப்படி இந்த சவாலை சந்திப்பேன் அப்படின்ற பலன் இல்லாத போது ஒரு அவநம்பிக்கை வரும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன், நீ யோசேப்பை பாப்ப, யோசேப்பு கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று கர்த்தர் நம்பிக்கை தருகிறார். நம்பர் 5, ஐந்தாவதாக மனசை விடும்போது, ஐயோ துட்டி இருக்கிற சூழ்நிலையினால எனக்கு மனசுல தான் பலன் இல்லை, அதனால எனக்கு நிறைய அவநம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ரொம்ப வாக்கு கொடுக்கிறாரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அதிகமா இருக்கின்ற நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 6, ஆறாவதாக ஆமென், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிராளிகளை பார்த்து, எதிரா நிறைய சக்திகள் இருந்து அவங்க உங்களோட பலசாலிகளா, அவங்க உங்களோட பெரிய ஆட்களா இருந்து இவங்க முன்னாடி நான் தோற்றுவேனோ, இவங்க என்ன அழிச்சிருவாங்களோன்னு நினைக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். யூதா மனுஷரே, இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏழாவதாக நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னுடைய விழுகைக்கு நான் தான் காரணம், நான் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அதனால உங்களுடைய வாழ்க்கையில நான் உயர மாட்டேனோன்ற அந்த அவநம்பிக்கை வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, எந்த நோக்கத்திற்காக உன்னை நான் அழைச்சேனோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். இந்த மாதம் யூதா ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மாதம். 10ஆம் மாதம் ஜலம் வடிந்தது, சிகரங்கள் காணப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, ஹalleluya. என்னுடைய அடையாளம் என் தேவனாகிய கர்த்தர். எல்லாரும் எழும்பி நின்று அந்த பாடலை பாடி, thank you Jesus, ஒரு பெரிய வெற்றியை நாம் அடைய போகிறோம், ஒரு பெரிய உயர்வை நாம் அடைய போகிறோம். என் தேவனாகிய கர்த்தரை நமக்காய் செய்ய போகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் பாட போகிறோம். என் அடையாளம் என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனால் நான் உயர போகிறேன், என் தேவனால் நான் வளர போகிறேன். நன்றி. அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ, சொல்லோ. என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. உயர்த்திடுவே நாமத்தை, பிடித்திடுவே கரத்தை, உயர்த்திடுவே ஆண்டவரே. நன்றி. என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. ஆமென். அயராமல் என் ஆண்டவரை நான் தேடுவேன், துயராமல் நான் வாழுவேன், பிரியாமல் நான் பிணைவேன், பிரியமே பாதத்தை நான் தினமும் வாஞ்சிப்பேன். அயராமல் தேடுவே, துயராமல் வாழுவே, அயராமல் தேடுவே, துயராமல் வாழுவே, பிரியாமல் பிணைவே, பிரியமே பாதத்து, பிரியாமல் பிணைவே, பிரியமே பாதத்து. உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பேன், உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பேன். என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி. சத்தமாய் பாடிக்கொண்டே ரம்தலரஷ். ஓ என் உம்மை யோசிப்பே, வசம் யாசிப்பே, உம்மை யோசிப்பே, வசம் யாசிப்பே. நீங்காத உறவே, நினைவெல்லாம் நிறைவே, நீங்காத உறவே, நினைவெல்லாம் நிறைவே. உயிரிலும் உணர்விலும்
கலந்திட்ட கர்த்தரே உயிரிலும் ரோதலரப்கர. ஓ என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. சொல்லிக்கொண்டே என் அடையாளம். எஸ், கர்த்தர் நிறைய பேரை அடையாளப்படுத்த போறாரு என் தேவனால். ஓ என் அடையாளம், என் அடையாளம் முகம். ஓ என் முகவரி உம் சமூகம் அல்ல. உயர்த்திடுவே உயர்த்திடுவே. ஓ ஜீசஸ். ஓ ஹalleluya. யாதலரவர் என் அடையாளம் மும்முகம் அல்லவோ, என் முகவரி. கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக இந்த மாதம் தேவன் நம்மை நினைக்க போகிறதற்காக இதோ ஜலம் வடிந்தது, இதோ ஜலம் வடிந்தது. நம்பிக்கை அற்ற நோவாவுடைய குடும்பத்திலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் ஒரு சிகரத்தை காண்பிக்கிறார், ஒரு மலை சிகரத்தை காண்பிக்கிறார். இதோ நம்பிக்கையற்ற உள்ளமே, நம்பிக்கையற்ற மகனே மகளே, உனக்கு ஒரு சிகரத்தை இந்த மாதம் கர்த்தர் காண்பிக்க போகிறார். உனக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள் மெழுகு போல உருகிறது, உனக்கு முன்பாக இருக்கிற தண்ணீர் அது இறங்குகிறது. இதோ அநேக நாட்களாக மூடப்பட்டு கிடந்த உன் சிகரம் ஹalleluya இந்த கண்ணுக்கு தெரிகிறது. இந்த மாதம் உன் கண்கள் காண்கிறது. கர்த்தர் மறுபடியும் உன்னை தூக்கி எடுக்க ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் மறுபடியும் உன்னை நினைக்க ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் மறுபடியும் உன் தலையை உயர்த்த போகிறார். இதோ ஹalleluya 8 மாதங்களுக்கு பிறகு இதோ தேவனாகிய கர்த்தர் உன்னை திரும்பவும் நினைக்கிறேன் என்கிறதை உறுதிப்படுத்துகிற மாதம் இது. ரிதலரம் தனரோ சேகரத்தலோரம் தனரோ. உடைய பிள்ளைகளை இந்த மாதம் முழுதும் ஆச்சரியமாய் நடத்தும், சுகத்தோடு பலத்தோடு நடத்தும். ஒரு கெட்ட செய்தியை கூட எங்க காதுகளில் கேட்க கூடாது. அவர்கள் சாப்பிடுகிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த சத்தத்தை அநேக இடங்களில் இருந்து நாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆலயத்தில் இருக்கிற அதே பிரசன்னம் அவர்களை மூடுவதாக ராஜா